வீட்டிலேயே இருக்கிற குறைவான பொருட்கள் வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும். சின்ன சின்ன டிப்ஸோட இந்த தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90 ஷனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தேங்காயை துருவி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்து அதை துருவி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காவோட சைஸ் எந்த சைஸ்லனாலும் எடுத்துக்கோங்க. நாம் அளக்கும்போது தேங்காவை துருவினதுக்கப்புறமா தான் அளந்து அதுக்கேற்ற மாதிரி சீனி அளந்துக்க போகிறோம். அதனால் தேங்காய் சைஸ் பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இதை துருவிக்கலாம். தேங்காய் துருவும் போது ஓடு வரைக்கும் ஒட்டி துருவாமல் துருவி எடுத்துக்கணும். அதோட ஓட்டில் இருக்கிற மாதிரி அந்த ப்ரௌன் கலர் எதுவுமே வரக்கூடாது. தேங்காய் துருவல் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருந்தால் தான் நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா வெள்ளையாக இருக்கும். தேங்காயில் பர்ஃபி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஓடு வரைக்கும் திருவாமல் நல்லா வெள்ளையாக தேங்காய் துருவி எடுத்ததுக்கப்புறமா மீதம் இருக்கிறத நாம் திரும்ப தனியாக துருவி வச்சுக்கலாம். அதை நாம் வேறு யூஸ்க்கு வச்சுக்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நான் அந்த கொஞ்சம் ஓடோடு சேர்த்து துருவி இருக்க தேங்காய் துருவி என்ன தான் நல்லா சின்ன சின்னதாக துருவி இருந்தாலுமே அதை மிக்சியில் ஒரு தடவை போட்டு ஒரு சுற்று அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை மிக்சியில் போட்டு ஒரு தடவை ஒரு சுற்று அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ரொம்ப நேரம் அரைக்க தேவையில்லை. எல்லாமே கொஞ்சம் ஓரளவு சமமாக நல்லா சின்ன சின்னதாக அரைப்படுற அளவு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அளந்துக்கலாம். இப்போ நான் இந்த கிண்ணத்தில் நாம் அரைச்சிருக்க தேங்காவை அளந்து எடுத்துக்க போகிறேன். தேங்காவை ரொம்ப அழுத்தி வச்சு அளந்துக்க வேண்டாம், அப்படியே நான் எடுத்து மட்டும் வச்சுருக்கேன். இப்போது நம்ம அரைச்சிருக்க தேங்காய் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 1 கப் அளவு துருவின தேங்காய் எடுத்தாச்சு. இதை நாம் ஏற்கனவே துருவி வச்சுருந்த பவுல்லையே மாற்றிக்கலாம். மீதம் இருக்கிற தேங்காய் துருவலையும் இதில் அளந்துக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 கப் இருக்குது, இதையும் அதிலையே சேர்த்துடலாம். இப்போ நாம் 1.5 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துருக்கோம். இந்த அளவு தேங்காய்க்கு 1 கப் அளவு சீனி எடுத்தோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம தேங்காவோட இனிப்பு சுவையை பொறுத்து சீனியோட அளவை கொஞ்சம் அதிகமாகவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இந்தளவு சீனி எடுத்துருக்கிறது நமக்கு தேங்காய் பர்ஃபி நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நாம் பர்ஃபி செஞ்சதுக்கப்புறமா அதை ஊற்றி செட் பண்ணுறதுக்காக ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இதை அப்ளை பண்ணுறதுக்கு ப்ரஷ் மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ பிளேட்டும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா தேங்காவோட வாசனை வர அளவு மிதமான தீயில் வறுத்துக்கலாம். தேங்காவை வறுத்துட்டு பர்ஃபி செய்யும்போது அதோட சுவை இன்னும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் தேங்காவோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அந்தளவு நாம் வறுத்துக்கணும். கலர் மாறிடாமல் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வாசனை வர அளவு வறுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே தேங்காய் வச்சுருந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ அதே பேனில் நாம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் சர்க்கரை அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நாம் சேர்த்துருக்க சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும். இது நல்லா கொதிக்கட்டும். சீனி நல்லா கரைய தண்டியும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். சீனி நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நல்லா கொதித்து வரணும். இப்படி பபிள் பபிளாக வரும். இது நமக்கு ஒரு கம்பி பதம் வரைக்கும் வரணும். அந்தளவு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா நுர நுரையாக வரும். ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும். இப்போ நம்ம தொட்டு பார்த்தோன்னா நல்லா வலுவலுப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி தொட்டு எடுக்கும்போது அது ஒரு கம்பி மாதிரி வந்து உடையாமல் நிற்கணும். அந்த அளவு வரைக்கும் பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நாம் சீனி கரைய ஆரம்பிக்கும் போது ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். ஆனால் இந்த பாகு பதம் வர ஆரம்பிக்கும் போது அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். இப்போ இது நல்லா திக்காக இருக்குது.
பார்க்கவே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கை சுற்றாமல் கையை கொஞ்சம் தண்ணியில் நனைச்சிட்டு லைட்டாக தொட்டு பார்க்கணும். இப்போ திரும்ப கொஞ்சம் நேரம் ஆயிருக்கு. இப்போ தொட்டு பார்த்தோன்னா பாருங்கள், இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. அது நமக்கு உடஞ்சி போகாமல் நல்லா கொஞ்சம் கம்பி மாதிரி வருது. இந்தளவு ரெடி ஆனதுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காயும் சீனியும் நமக்கு நல்லா சேர்ந்து திக்காகி வரணும். இப்போ கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கிற தேங்காய் நமக்கு நல்லா திரும்ப தேங்காவோட அந்த வெள்ளை கலரில் மாறி வரும். அது வரைக்கும் நாம் மிதமான தீயிலே வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஏலக்காய் அளவு நான் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெய்யும் ஏலக்காய் பொடியுமே ஆப்ஷனல் தான். நமக்கு மொத்தத்தில் 2 பொருள் மட்டும் தேங்காயும் சீனியும் மட்டும் இருந்தாலே போதும். ஈஸியாக இந்த தேங்காய் பர்ஃபி செஞ்சிடலாம். அங்கங்கே கொஞ்சம் தண்ணியாக பபிளாக வருது. அது எல்லாமே நமக்கு வற்றி வரணும். தேங்காய் நாம் துருவி எடுத்த அந்த கலரில் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். இந்த தண்ணியெல்லாம் வற்றி நமக்கு தேங்காய் ஒன்றா சேர்ந்து திரண்டு வரும். அது வரைக்கும் நாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் மிதமான தீயில் வச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்திருக்கு. நல்லா வெள்ளை வெள்ளைன்னு மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் இருந்தது, அது எல்லாமே மாறி நல்லா வெள்ளையாக திரண்டு வந்திருக்கு. ஒன்று சேர நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டில் இதை சேர்த்துக்கலாம். பிளேட்டில் இதை எல்லாத்தையும் மாற்றினதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா சமப்படுத்தி விட்டுறணும். இது நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா சமப்படுத்தி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்பில் இல்லாமல் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி பிளேட் இருந்ததுன்னா அதில் நாம் ஊற்றி செட் பண்ணி வச்சோன்னா நமக்கு எல்லா தேங்காய் பர்ஃபியுமே நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அந்தளவு நல்லா நமக்கு ஒன்று சேர்ந்து திரண்டு வந்திருக்கு. ரொம்ப டைம் எடுத்துக்காமல் இன்னொரு கரண்டிலையும் நாம் எண்ணெய் அல்லது நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சமப்படுத்தி விட்டுக்கணும். ஓரங்களை எல்லாத்தையும் நல்லா அழுத்தி சமமாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நேரம் கொஞ்சம் ஆக ஆக நமக்கு உடனே தேங்காய் பர்ஃபி காய ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரமாகவே இதை ஷேப் பண்ணி வச்சுக்கணும். இந்தளவு நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆற விட்டுட்டு கத்தி வச்சு நாம் எந்த சைஸில் ஸ்லைஸ் பண்ணணுன்னு நினைக்கிறோமோ அது அந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப காஞ்சிடுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் சூடு இருக்கும்போதே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ திரும்பவும் நாம் கட் பண்ண இடத்துலையே கத்தி வச்சு திரும்ப லைட்டாக ஒரு தடவை கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு தனித்தனி பீஸாக கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.